பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது. மணிப்பூர் மற்றும் கோவாவில் இழுபறி நிலை நீடிக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை பஞ்சாபில் இருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், பஞ்சாபில் காங்கிரஸ் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை எப்பொழுது தொடங்கும்? அதாவது தற்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் மதியம் 2 மணி அளவில் எம்எல்ஏக்களின் கூட்டமானது இங்கு கூடி சட்டமன்ற தலைவராக அமரிந்தர் சிங் அவர்களை தேர்ந்தெடுக்கவிருக்கின்றார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியானது தனது முதல்வர் வேட்பாளராக இவரை அறிவித்துதான் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். எனவே தற்பொழுது அறுதி பெரும்பான்மையுடன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தம் இருக்கக்கூடிய 117 தொகுதிகளில் 59 தொகுதிகள் பெற்றாலே அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது 77 தொகுதிகள் அவர்கள் வசம் இருப்பதன் காரணமாக ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. எனவே இதன் காரணமாக நாளைய தினமே அவர்கள் தங்களது அந்த சட்டமன்ற குழு தலைவராக நாளைய தினம் கேப்டன் அமரிந்தர் சிங் அவர்களை நாளைய தினம் தேர்ந்தெடுக்கவிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து குடியரசுத் தலைவருக்கோ அல்லது ஆளுநருக்கோ தங்களது அந்த கடிதத்தை கொண்டு போய் செல்வது, ஆட்சி அமைக்க கோருவது, உரிமை கோருவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறவிருக்கின்றது. நாளைய தினம் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு கழித்து தற்பொழுது காங்கிரஸ் கட்சியானது பஞ்சாபில் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அகாலிதளம் ஆகியவை கூட்டணி ஆட்சி அமைத்து வந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஒரு மோசமான ஒரு மனநிலை தான் தற்பொழுது இந்த ஒரு படுதோல்வியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. எனவே நாளைய தினம் காங்கிரஸ் கட்சியானது தங்களது அந்த ஆட்சி அமைக்கும் பணியினை தொடர்ந்து மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். நிரஞ்சன், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர் கோவாவில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பார்க்கப்பட்டாலும் கூட அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதாவிற்கு அறுதி பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. அதை போலவே மணிப்பூரிலும் கூட ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையும் ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த 2 மாநிலங்களிலும் அடுத்த கட்ட அரசியல் வாய்ப்புகள் என்ன? கோவாவை பொறுத்தவரை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி லீடிங்கில் இருப்பதன் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிகளுடன் சேர்ந்து அவர்கள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பானது தற்பொழுது உருவாகி இருக்கின்றது. அந்த தொங்கு சட்டப்பேரவையாகத்தான் இந்த 2 மாநிலங்களும் இருந்து வருவதன் காரணமாக ஒரு இழுபறியான விஷயம் இருக்கின்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து நாங்கள் ஒரு ஆட்சி அமைப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள். மணிப்பூரிலும் இதே நிலைதான் தொடர்ந்து வருகின்றது. அவர்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த 3 மாநிலங்களில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அதற்கான மும்முரமான பணிகளில் தான் தொடர்ந்து அவர்கள் ஈடுபடவிருக்கின்றார்கள். பஞ்சாபை பொறுத்தவரை இங்கிருந்த ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் இருந்து வந்தது. இந்த போதைப் பொருள் விவகாரம் உள்ளிட்டவை இங்கு பரவலாக இருந்து வந்ததன் காரணமாக மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியான நிலை இருந்தது ஆளும் கட்சியினர் மீது. எனவே சுலபமான ஒரு ஆட்சியை பிடிக்க முடிந்தது. ஆனால் கோவாவை பொறுத்தவரை அங்கு ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய மனோகர் பாரிக்கர் அவர்கள் கிளீன் சிட், அதாவது தி பெர்ஃபெக்ட் பொலிட்டிஷியன் என்ற ஒரு பெயர் வாங்கியக்கூடியவர். எனவே அதன் காரணமாக அவரது பெயரை முன்னிறுத்திய இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை தொடர்ந்து அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அங்கு ஒரு தொங்கு சட்டப்பேரவையானது இருக்கின்றது. நாளைய தினம் பாரதிய ஜனதா கட்சியும் சரி காங்கிரஸ் கட்சியும் சரி ஒரு விரிவான ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த 2 மாநிலங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளாக என்னென்னவற்றை செய்யலாம் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தவிருக்கின்றார்கள். அந்த 2 மாநிலங்களும் அரசியல் களமானது இன்னும் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்றது. பஞ்சாபை பொறுத்தவரை அனைத்து விஷயங்களும் தற்பொழுது நிறைவடைந்திருக்கின்றது. எதிர்க்கட்சி வரிசையில் தற்பொழுது ஆம் ஆத்மி கட்சி 20 எம்எல்ஏக்களுடன் அமரவிருக்கின்றார்கள். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அகாலிதளம் கட்சியானது 15 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணி வைத்திருந்த பாரதிய ஜனதா கட்சியானது 3 எம்எல்ஏக்களை தற்பொழுது கையில் வைத்திருக்கின்றார்கள். அதே போல பஞ்சாபில் இருக்கக்கூடிய இங்கு இருக்கக்கூடிய லோக் இம்ரோம் என்ற ஒரு கட்சியானது தற்பொழுது 2 எம்எல்ஏக்களை கையில் வைத்திருக்கின்றார்கள். எனவே பஞ்சாபில் எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற 2 தொகுதிகளும் தான் தற்பொழுது ஒரு இழுபறியான விஷயம் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கூட்டணிக்கு மீதி இருக்கக்கூடிய கட்சிகளை அழைத்துக் கொண்டு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் அதிகரிக்கவிருக்கின்றார்கள். கணேஷ்.